இப்படி தான் ஆகும். கொஞ்சம் நம்மளை கேர் பண்ணிக்கல அப்படின்னா இப்படி தான் ஆகும். என்னடா இது தலையும் புரியல வாலும் புரியல, என்னமோ பேசிகிட்டு இருக்காளேன்னு தானே நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒர்க்கு அப்படின்னு ஒர்க்கே நினச்சிட்டு இருந்தேன். என்ன நான் கவனிக்கலை, கருவளையம் பாருங்கள். இப்போலாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணாலும் சரி, லைவ் பேசினாலும் சரி, இந்த கருவளையத்தால் நான் படுற பாடு இருக்குது. ஃபேஸு மட்டும் பிரைட்டாக இருக்கும், கண்ணு மட்டும் ஏதோ பேய் கண்ணு மாதிரி கருப்பாக இருக்கும். ஐயோ, இதுக்கு மேலே இது விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு. கருப்பாக இருக்கிறத தாண்டி இப்போ கண்ணு வந்து நிறைய சைடு எஃபெக்ட் வந்துடுச்சு. எதனால் எனக்கு ஏன் இந்த கருவளையம் வந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் வந்து ஒர்க்கு ஆரி எம்ப்ராய்டிங் பண்ணுறது வந்து நைட்டில் எனக்கு கையில் குழந்த இருக்கான். பகலில் வந்து கண்டிப்பாக என்னை வேலை பார்க்க விட மாட்டான். என்னடா, அதனால் என்ன பண்ணுவோம், குழந்தைய தூங்க வச்சுட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒர்க்குக்கு உட்காந்தா அப்படின்னா நைட்டு 2 மணி 3 மணி அந்த டைம் வரைக்குமே நான் போட்டுட்ருப்பேன், ஒர்க் வந்து பண்ணிகிட்ருப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் எனக்கு உடம்புலாம் ஹீட் ஆகிட்டு கண்ணெல்லாம் வந்து ரொம்ப டார்க் வந்துடுச்சு. இதை அப்படியே விட்டு வச்சுன்னா வேலைக்கு ஆகாதில்ல. அதனால் வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள்னு வச்சு நம்ம வந்து வீட்டு வைத்தியம் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஒர்க்கு பிஸின்றதுனால என்னை கவனிக்கலை. நான் இந்த மாதிரி வந்து வீட்டு வைத்தியம் அதெல்லாம் பண்ணுறது எனக்கு நேரம் இல்லை. இதுக்கு மேலே நான் விட்டேன்னா என் என்னையும் காப்பாற்ற முடியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ நான் வளவலன்னு பேசாமல் என்னென்ன இதுக்கு வந்து நான் தேவைன்னு சொல்லி பார்க்குறேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கை வந்து துருவி எடுத்துன்னு வந்திருக்கேன். துருவின உருளைக்கிழங்க இன்னும் கையால் பிழிஞ்சோம் அப்படின்னா இதனுடைய சாறு வரும். சின்ன உருளைக்கிழங்கு வந்து பாதி எடுத்தாலே போதும். இதோ பிழிஞ்ச உடனே சாறு வந்துடுச்சு. கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வச்சுருக்கேன். தேங்க இருந்த ஸ்பூன் எங்கடா, என் கூடவே கிளம்பி வந்துட்டான் இவனும், குட்டி பையனும். ஒரு கால் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, விளக்கெண்ணெய். அது வந்து ஒரு 10 சொட்டுக்கிட்ட எடுத்துக்கிட்டேன். இது மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதைத்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் கண்ணில். ஆமணக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம். என்னப்பா, விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஹீட்டை வந்து ரொம்ப குறைக்கும். கண்ணில் இருக்கிற அந்த ஹீட்னால தான் வந்து இந்த மாதிரி கருவளையம் வருது, அது வந்து குறைக்கும். சரி தள்ளு. உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு எடுக்கிறதான தன்மை வந்து இதில் இருக்குது, உருளைக்கிழங்குல இருக்குது. மஞ்சத்தூள் வந்து ஸ்கின்னில் வந்து அந்த சின்ன சின்ன முடியெல்லாம் வந்து வராமல் இருக்கும். மஞ்சத்தூள் வந்து முகத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து வெறும் கண் அந்த கருவளையத்துக்கு மட்டும் தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது, ஃபேஸ் ஃபுல்லாகவே இது போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி எரிச்சல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போடாதீங்க. மஞ்சத்தூள் போட்டால் லைட்டாக எரிச்சல் இருக்கும், அதையும் தாண்டி ரொம்ப கண் வந்து எரிச்சலாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு போடாதீங்க. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி போடுறது வீட்டு வைத்தியம்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி நான் ஒரு ஆயில்மெண்ட் வாங்கினேன். எனக்கு அதுவுமே வந்து செட் ஆகலை. கிட்டத்தட்ட நான் 1 வாரமாக வந்து ஆயில்மெண்ட் போட்டேன், எனக்கு அது வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டு வைத்தியத்துக்கே வந்து இறங்கிட்டேன். இது நமக்கு செலவும் கம்மி, நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம். என்ன பண்ணுற, இந்தா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க. சாய்க்கு கோவம் வந்துச்சு, கோழி கத்துந்து. நான் வந்து எடிட் பண்ணல, நான் போகிற ஒரு வீடியோவும் நான் எடிட் பண்ணாமல் அப்படியே போடுறேன். ஏன்னா எடிட் பண்ணால் எந்த அளவு வந்து உங்களுக்கு புரியும், உங்களுக்கு டைம் மிச்சமாகும். மற்றபடி வந்துட்டு எடிட் பண்ணி ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் அப்படியே வந்து போடுறது நிறைய வித்தியாசம் இருக்கும். எடிட் பண்ண வீடியோவில் வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இதுனா என்ன, நான் பேசுறத விட கோழி கத்துறது தான் பெருசாக இருக்கும். ஓகே,
இது வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக ஆகிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்ல கூலிங்கான தண்ணியிலே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா மஞ்சள் போடுறதே வந்து லைட்டாக ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும். நீங்கள் சுடு தண்ணியில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணாதீங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.